சாப்பிடுறதுக்கு சாப்பாடுக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஐயா சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஏன்னா பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பசியோட இருக்காங்கன்னு கேட்கும் போது, சரிம்மா வா நீ வந்து எல்லாருக்கும் ஒரு தட்டு எடுத்து வை, தட்டு கொடுத்து எல்லாரும் தட்டு, அப்ப கூட ஒரு தட்டையும் கூட எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு. கூட யாருக்கு இவங்க நமக்கு கூட இன்னொரு ஆளுன்னு கேட்கறாங்க, நமக்கே சோசம் வழி இல்லை, கூட ஒரு ஆளுக்கு ஏன் கேட்கிறாரு அப்படின்ட்டு அந்த தட்டை வந்து இன்னொரு தட்டை கொண்டு வாங்கன்னு அவர் தட்டை கொடுக்குறாரு. அந்த தட்டை வச்சுட்டு அவர் இந்த பாடல் தான் அந்த வறுமையில எனக்கு ஒண்ணுமே இல்லாத காரியம், என்னோட சந்தோஷத்துல நீங்க இருந்தீங்க, எனக்கு ஒண்ணும் இல்லாத நேரத்திலயும் வந்து என் கூட நீங்க இருங்கப்பா அப்படின்னு அந்த அந்த தருணத்துல வந்து பாடுற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை நம்முடைய மத்தியில பிரீத்தி உங்களுக்காக. நம்முடைய பூமியில் உள்ள அனைத்து நீரையும் எடுத்து மையாக்கி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் மரமாக்கி இந்த வானத்திலே அவருடைய மகிமையை அவருடைய இனிமையை எழுதினா ஒண்ணுமே அதுவும் பத்தாது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட இனிமையான தெய்வத்தை நாம் இப்பொழுது பாடல் வாயிலாக பாட இருக்கிறோம். இந்த பாடலை நமக்காக சிஸ்டர் ஜூலி அவர்கள் வழங்குவார். உஷா ஆல்பர்ட் ஹோப்மேன் என்ற ஒரு ஆங்கிலேயர் பாடின ஒரு பாடலை தமிழாக்கம் செய்து நாம் பாட இருக்கிறோம். 1878ஆம் ஆண்டு இந்த பாடல் வந்து அவர்களால் வந்து ஆர் யூ வாஷ்ட் இன் தி பிளட், நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா என்ற ஒரு கோணத்திலே இந்த பாடல் வந்து பிறப்பிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட பாடலை இந்த மத்தியிலே உங்களுக்கு மத்தியிலாக நாம் பாட இருக்கிறோம். இதை நம்முடைய பிரதர் பிரேம் அவர்கள் நமக்காக முன்னெடுப்பார்.
நம்முடைய சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மையப்புள்ளின்னு வந்து சேர்த்தல பார்த்தீங்கன்னா அது வந்து இயேசுவின் இந்த மையப்புள்ளிகளே வந்து அது வந்து ஒன்று சேர்ந்ததாக பார்க்கணும் எல்லா சபைகளும். அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போதே பல பல அற்புதங்களும் அடையாளங்களும் நாம் வந்து கணக்கில் பார்க்கிறோம். இப்பொழுதும் அவருடைய நாம அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சகோதரி ஆர்த்தியை வந்து முன்னதாக அழைக்கிறோம். சகோதரி சிஸ்டர் சாரா நவமூர்த்தி அவர்களுடைய பாடல்களை நாம் வந்து பாடிக்கிறோம். தன்னுடைய 21வது வயதிலே இந்த பாடல்களை வந்து அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார். உலகமெங்கும் அவர்களுடைய பாடல்களை அநேக இந்திய மொழிகளிலே மொழிபெயர்த்ததாக கூறப்படும் இந்த பாடலை நமக்காக சிஸ்டர் CRK அவர்கள். நம்ம எல்லாருமே வந்து உலக பிரமாணமான அன்பிலே ஒரு உலகத்தார் வந்து அன்பு சொன்ன ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தினா அவங்க வந்து ஒரு இதை வந்து எடுத்து காட்ட சொல்லுவாங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு எதை வந்து கட்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்? ஒரு ஆர்த்தி மாதிரி இப்போ உள்ள பிள்ளைங்களா என்ன சொல்றாங்க? சொல்றேன். ஆனா கிறிஸ்தவர்களாகி நமக்கு நம்முடைய ஒரே அன்பாய் இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த சிலுவை மாதம். அந்த சிலுவை பாடாமல் பேசக்கூடிய அந்த சிலுவையை பற்றி பாடும்படியாக சிஸ்டர் பெரிசா அவர்கள் அழைக்கிறேன்.
205 வந்து இதை வந்து இந்த சங்கை முதலாம் வேதநாயகம் பிள்ளையார் சாத்திரியார் அவர்களால் வந்து இந்த பாடல் வந்து பாடல்பட்டது. அப்பவே வந்து தமிழ்ல வந்து அவளை வந்து தமிழ் வந்து தமிழ் மட்டும் இல்லை, லத்தீன், கிரீக்கு, ஹீப்ரு போன்ற பல மொழிகளை கற்று தேர்ந்தவன் இருக்கிற அதை வந்து தமிழ்ல வந்து அவன் அப்பவே வந்து அவ்வளவு புலமையாய் வந்து இந்த பாடலை வரிகளை வந்து நம்ம வந்து எழுத பார்க்கிறோம். இந்த பாடலை உங்களுக்காக சகோதரி திவ்யா அவர்கள் நமக்காக தன்னுடைய 4வது மகனாக பிறந்தாலும் அவர் இந்த இங்கே கிறிஸ்தவத்துக்கு ஆற்றிய பங்கு வந்து அநேகம். இதை அவர்களை கவனிக்கும்படியாக யூஎஸ்ல இருந்து ஒரு பாஸ்டேட் ஆஃப் சர்ச் வந்து பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு டாக்டரேட் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு பாடலை நாம் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். இந்த காலை மாத்திரம் இல்லை, மாலை மாத்திரம் இல்லை, எப்போதும் அவருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு பாடல். இது அந்த பாடலை உங்களுக்காக நம்முடைய மத்தியிலே சந்தியா அவர்கள். Hallelujah.
எங்களை பொறுமையோடு காத்ததுக்காக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்க்கையிலும் தொடர்ந்து நம்முடைய திருச்சபை பிள்ளைகளும் வந்து இதில் வந்து உற்சாகம் கண்டுக்கோங்க. சிறு பிள்ளைகள் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதே வந்து தாலாட்டு பாடல்கள் தரணும். இடப்பட்ட நாளில் இதே மாதிரி ஏதாவது மீட்டிங்கு ஏதாவது ஒரு வச்சு பாட்டு வந்து பண்ணிடணும். நம்ம இறந்த பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து என்ன பண்ணீங்கன்னா இறக்கும்போது வந்து பாடல் பாடி தான் நம்ம வந்து வரையறுக்கிறோம். அதோட முடிஞ்சு போகிறது இல்லை. நம்ம பரலோகத்தில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் வந்து நம்ம வந்து அங்கேயும் போய் என்ன பண்ணுறோமா, அங்கேயும் போய் ஆடோட தூச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால இப்பவுமே நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நம்ம வந்து இதுக்குள்ள வந்து அப்படியே நம்ம பிள்ளைகள் மாத்திரம் அதிகம் சின்ன பிள்ளைகளை தான் வந்து இது வந்து ஈடுபடணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தருமே பாடல் வந்து பாடல்கள் தான். நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல வந்து ஒரு மைக்ரோஃபோன் வச்சாதான் தெரியும் உங்களுடைய குரல்களை வந்து நீங்க அப்படிப்பட்ட குரல்களை வந்து ஆண்டவருக்காக நீங்க வந்து பயன்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் பயன்படும். அவ்வளவுதான். தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து நம்முடைய திருச்சபையில இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில உங்களுக்கு முடிஞ்ச தாழ்ந்தங்களை வந்து நீங்க வந்து வெளிப்படுத்துங்க. சிறு பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் நம்ம பிள்ளைகள் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு வயலின் தேவை, நம்மளுக்கு ஒரு கிட்டார் தேவை, நமக்கு ஒரு மிருதங்கம் அப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் நம்மளுடைய திருச்சபையில இருந்து வளரணும். அப்படிப்பட்ட இதுல வந்து நீங்க பெற்றோர்களோ இல்ல பெற்றோர்கள் தான் இல்ல நீங்களே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து வாசித்து தேவனுடைய நாமத்தை வந்து நீங்க வந்து மேம்படுத்தலாம். இந்த நேரத்துக்கு தந்த வந்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஆனா இதெல்லாம் பத்தியில வந்து நமக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, எங்களோட பாட்டு நம்மளோட எல்லா பாட்டுக்கும் வந்து முன்னுதாரணமாக வந்து நம்முடைய அவருடைய ஊழியருடைய குரல், அவருடைய குரலை வந்து ஏதாச்சும் நம்மளுடைய ஒரு சிறப்பு பாடலா வந்து பாடலான்னு கேட்கிறேன். ஐயா கேட்கனா வந்து ஒரு சிறப்பு பாடல் வந்து 2 வழிகள் மாத்திரம் எங்களுக்காக. சரி, இந்த நாளிலும் கட்டுரைய நாம் ஜெர்மனிலே இருப்போம். இப்போது வேதத்திலிருந்து வேத பாடங்கள் வாசிக்க